தேற்றுகிறீர், ஆவி பொழிகின்றீர், புது உயிர் தருகின்றீர். ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழிகின்றீர், புது உயிர் தருகின்றீர். நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தான். 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தில் இருக்கிறோம். ஒரு நீண்ட பிரயாணத்தை இந்த வருஷத்திலே நாங்கள் பூமியிலே செய்திருக்கிறோம். நிலையற்ற பூமியிலே இதிலே நடத்தி வந்திருக்கிற தாய் ஸ்தோத்திரம். நீங்கள் உண்ண உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, கர்த்தாவே ஆச்சரியமா எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். இந்த புதிய மாதத்தை நம்மளுடைய கரத்தில் வைக்கிறோம். இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே, இந்த மாதங்களுக்கு நாங்கள் நினைக்காத நன்மைகள் எங்களை தேடி வரட்டும். நாங்கள் யோசிக்காத ஆசீர்வாதங்கள் எங்களை சந்திக்கட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே அநேக பாடுகளிலும் கஷ்டங்களிலும் கடந்து வந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்திலே வியாதிகள் ஆண்டவரே விலகுவதாக. இயேசுவின் நாமத்திலே கடன் பிரச்சனைகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்திலே எல்லா சாப கட்டுகள் உடைக்கப்படுவதாக. கர்த்தாவே, இந்த மாதத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். இந்த அருமையான 7 மாதங்களை முடித்து 8வது மாதத்திலே முதல் தேதியிலே கர்த்தர் என்ன பேசுவார் என்ற ஆவலோடு கூட வந்திருக்கிறவங்களோடு கூட ஆண்டவர் வைத்திருக்கிற வார்த்தை என்னவென்றால், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவராய் இருக்கிறேன். எப்படிப்பட்டதான விண்ணப்பம் என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டவரும், நம்மை நடத்தி வந்தவரும், நம்மளோடு கூட தங்கி இருக்கிறவரும், இந்நாள் வரையிலும் அருமையான நம்மை பலப்படுத்துகிறவருமாயிருக்கிற ஆவியானவர் இந்த மாதத்திலே உங்களை பார்த்த ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். அது என்ன வாக்கு தத்தம் என்னவென்றால், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவராயிருக்கிறேன், நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறேன், உங்கள் அருமையான காரியங்களை நான் உண்மையாய் வேண்டுகிற ஆவியானவராய் நான் இருக்கிறேன். Glory to God. ஆவியானவர் உங்களை பார்த்து, உங்களுக்குள்ளே இருக்கிற, உங்களோடு கூட இருக்கிற, உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறவர் உங்களை பார்த்து இந்த மாதத்திலே ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் இந்த வாக்கு தத்தம். நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவராயிருக்கிறேன். வேத புஸ்தகத்திலே அநேக ஜெப வீரர்களை நீங்கள் பார்க்கலாம். அருமையான யாக்கோபு, அவன் ஒரு நல்ல ஜெப வீரன். இரவெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறதை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். ஆனால் அவன் அவனுக்காகவே இரவெல்லாம் காத்திருந்தான். அருமையான ஆபிரகாமை நீங்கள் பார்த்தால், ஆபிரகாம் ஒரு நல்ல ஜெப வீரன். ஆனால் அவன் எதற்காய் ஜெபிக்கிறான் என்றால், சோதோம் குமாரா பட்டணத்துக்காக அவன் ஜெபிக்கிறான். இன்னும் வேதத்திலே நெகேமியாவை குறித்து நீங்கள் பார்த்தால், அவன் ஒரு வல்லமையான ஜெப வீரன். அவனை குறித்து நீங்கள் பார்த்தால், இடிந்து போன அலங்கத்தை கட்டும்படியாய் அவன் கர்த்தருடைய சமூகத்திலே போராடி ஜெபிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். எப்பாப்ராத்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அறிமுகப்படுத்துகிறான். உங்களுக்காக அவன் போராடுகிறான் என்று அறிமுகப்படுத்துகிறான். நமக்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை.
நீங்களும் உங்களுக்காக நீங்கள் செபிக்கிறீர்கள். சபை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஜனங்களுக்காக செபிக்கும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் எல்லாம் ஒருமனப்பட்டு செபித்த போது சிறைச்சாலையின் கம்பிகள் எல்லாம் அருந்து போனதை நீங்கள் வேதத்திலே வாசிக்கிறீர்கள். ஊழியக்காரனை தேவன் பூமியிலே வைத்திருக்க நோக்கம் ஜனங்களுக்காக அவன் ஒரு ராஜாமக்காரன், ஜனங்களுக்காக அவனை செபிக்கும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைய செப குழுக்கள் இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதிலும் இருக்கிறது. நோக்கம் என்ன? ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற அருமையான விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே தான் எல்லா செப குழுக்களும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய இருதயத்திலே ஒரு பெரிய பாரம் உண்டு. என்ன பாரம் என்னவென்றால், எனக்காக தேவனிடத்திலே யார் விண்ணப்பம் பண்ணுவார்கள்? எனக்காக யார் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவார்கள்? என் பிரச்சனைக்கு எப்பொழுது தீர்வு வரும்? என் பிரச்சனைக்கு எப்பொழுது பதில் வரும் என்ற ஒரு இருதயம், ஏங்கி நிற்கிற ஒரு இருதயம் இருக்கிறது. அநேக ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை. அநேக ஜெபங்களுக்கு நான் பதிலை இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் இப்படிப்பட்டதான இந்த நேரத்தில், அருமையான இந்த 1ஆம் தேதி அதிகாலை வேளையில ஆவியானவர் அருமையானவரே உனக்காக செபிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் ஆவியானவர். உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் ஆவியானவர். அவருக்கு நிகராய் அருமையான அந்த செபம் பண்ணுகிற அந்த இடத்துல அவருக்கு நிகராக ஒருவரும் நிற்க முடியாது. அருமையான எந்த மனிதனோ பாஸ்டரோ சபையோ ஜெபக்குழுக்களோ யாரும் நிற்க முடியாது. ஏனென்றால் அவர் உனக்காக எப்படி செபிக்கிறார் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது என்றால், பெருமூச்சோடு கூட நாம் செபிக்கிறார். பெருமூச்சு என்றால் நாம் மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறோம். மூச்சை அடக்கி கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பெருமூச்சோடு கூட பிதாவின் சமூகத்தை நோக்கி பார்க்கிறார். Glory to God. Amen. பிதாவின் சமூகத்தை நோக்கி பார்க்கிறார். இப்படி செபிக்கிற ஒருவரை நீங்கள் எங்கேயாயும் பார்த்ததுண்டா? தேசத்துக்காக பெருமூச்சோடு கூட செபிக்கிற மனிதர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக அழுது செபிக்கிற மனிதர்களை பார்த்திருப்பீர்கள். நிறைய செபிக்கிற மனிதர்களை, பலதரப்பட்ட செப விண்ணப்பங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, பசுத்தாவியானவர் உங்களுக்காய் செபிக்கிற எப்படி செபிக்கிறார் என்றால், மகனே மகளே, நான் உனக்கு பெருமூச்சோடு கூட பிதாவின் சமூகத்தை நோக்கி செபிக்கிறவராய் நான் இருக்கிறேன். விண்ணப்பம் பண்ணுகிறவராய் இருக்கிறேன். அவரிடத்திலே காணப்பட்ட 3 செப குறிப்புகளை உங்களுக்கு இந்த காலவெளியில் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவரிடத்தில் இருக்கிற ஒரு 3 குறிப்புகள், அருமையான உனக்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, பரம ரகசியங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிதாவின் சமூகத்திலே அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். Glory to God. பூமிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள அருமையான உலக மனிதர்கள் தன்னுடைய ஞானத்தினாலே, தன்னுடைய அறிவினாலே, படிப்பினாலே அறிந்து கொள்ளுகிறார்கள். உலக மனிதர்கள் உலக காரியங்களை அருமையான துல்லிதமாய் அறிந்து கொள்ளுகிறார்கள். மழை வருவதற்கு முன்னே அருமையான மழை வரும் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு மழை பெய்யும் என்று சொல்லுகிறார்கள். எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் என்று சொல்லுகிறார்கள். மனிதர்கள் அறிவிலே உலக காரியங்களை புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆவியானவர் உனக்கு விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவருடைய நோக்கம், உன்மேலே வைத்திருக்கிற நோக்கம், உன்மேலே வைத்திருக்கிற திட்டம், உன்மேலே வைத்திருக்கிற ஆசை, உன்மேலே வைத்திருக்கிற விருப்பம் என்னவென்றால், பரம ரகசியங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும். பரம ரகசியங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 1 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கரானக்காரர் என்றும், தேவனுடைய ரகசியம் என்று போடப்பட்டிருக்கிறது.
அருமையான மரணம் வரையிலும் மனுஷன் பூமியிலே வாழ்வதற்கான எல்லா திட்டங்களையும் தெளிவாக வைத்திருக்கிறான். பிள்ளைகளுக்கு கூட இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறான். எல்லா உலக காரியங்களை எல்லாம் திட்டமாய் வைத்திருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் மரணத்துக்கு பின்பு மனிதனுக்கு என்ன நடக்கும், மரணத்துக்கு பின்பு அவனுடைய காரியங்கள் என்ன, பரலோகம் என்ன, மரணம் என்ன, நித்திய ஜீவன் என்ன, தேவன் அருமையான பரலோகத்தில் வைத்திருக்கிற மேன்மை என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு அருமையான அறிவிக்க வேண்டும். உன் புத்தியை தெளிவாக்க வேண்டும், உன் எண்ணங்களை தெளிவாக்க வேண்டும், உன் சிந்தனைகளை தெளிவாக்க வேண்டும் என்பதற்காக பிதாவின் அருமையான பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 25:14 கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவருடைய பயந்தவரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் உங்கள் இருதயமாகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் இருதயமான அந்த இடத்துல தேவன் தன்னுடைய மகிமையான பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அது என்ன பொக்கிஷம் என்னவென்றால், அருமையான நீங்கள் பரம ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற ஒரு பொக்கிஷத்தை தேவன் உங்கள் ஆவியிலே வைத்திருக்கிறார். நீங்கள் செபிக்கும் போது அருமையான தேவ பிரசன்னத்தை உணர்கிறீர்கள். நீங்கள் செபிக்கும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள். நீங்கள் செபிக்கும் போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளுகிறீர்கள். வசனங்களை தெளிவாக அறிந்து கொள்ளுகிறீர்கள். வசனத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. இது எல்லாம் பரம ரகசியம் தான். இந்த வேத புத்தகமே இதே ஒரு பரம ரகசியம் தான். அருமையான ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து இதை வெளிப்படுத்தினாலே மாத்திரமே இதை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஆவியானவருடைய முதல் விண்ணப்பம் என்னவென்றால், praise the Lord, நீங்கள் எந்த பள்ளிக்கூடங்களிலும் போய் படிக்க முடியாது, எந்த பள்ளிக்கூடமும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் முடியாது, எந்த மனிதனிடத்திலும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாத அருமையான பரம ரகசியங்களை அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது எழுதுகிறான், நான் ஒருவனிடத்திலும் கற்றதில்லை என்று எழுதுகிறான். அருமையான தேவனே எனக்கு வெளிப்படுத்தினார் என்று எழுதுகிறான். அருமையான உனக்குள் இருக்கிற ஆவியானவர், உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். அருமையான என்ன விண்ணப்பம் பண்ணுகிறார் என்றால், பரம ரகசியங்களை நீ அறிந்து கொள்ளும்படியாய் ஆவியானவர் உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். இரண்டாவது, அவர்களிடத்திலே இருக்கிற ஜெப குறிப்பு அல்லது விண்ணப்பம் அல்லது ஜெபம் என்னவென்றால், glory to God, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் பலவீனத்திலே அருமையான உன் பலவீனத்திற்காக அவர் கர்த்தருடைய சமூகத்திலே வேண்டுதல் பண்ணுகிறார். வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நான் கொஞ்சம் தெளிவா ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றேன். ஏன்னா நான் பேசுறது பார்த்தா என்னடா ஆவியானவருங்கிறாங்க, இயேசு கிறிஸ்து பிதா, இதெல்லாம் நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் தெளிவா பேசுகிறேன். அருமையான பரிசுத்த ஆவியானுடைய இருதயம் என்ன இருக்கிறதோ அதுதான் இயேசுக்குள்ளேயும் இருக்கிறது. நீங்கள் அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நம்முடைய இயேசுவானவரும் நினைக்கிறார். நீங்கள் செய்தி வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
செய்தி வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நம்முடைய பலவீனங்கள், அருமையான நம்முடைய குறைகள், ஒவ்வொரு மனுஷனுக்கும் சில பலவீனங்கள், குறைகள் இருக்கிறது. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வரும்போது நாம் இந்த இடத்திற்கு வர எவ்வளவு வேணும் தகுதி உள்ளவர்கள் அல்ல. இந்த ஊழியத்தை செய்ய நாம் எவ்வளவு வேணும் தகுதி உடையவர்கள் அல்ல. இந்த பாக்கியத்தை பெற நாம் எவ்வளவு வேணும் தகுதி உடையவர்கள் அல்ல என்ற உணர்வு நமக்குள்ளே மேலோங்கி நிற்கவும், நாம் ஒரு தாழ்மையான ஜீவியத்துக்கு நேராய் நம்மை நடத்தவும் நம்முடைய பலவீனம் தான் காரணம். பவுல் சொல்லுகிறான், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறான். அது என்னை உயர்த்தாதபடி. ஆனால் சில சமயங்களிலே நம்முடைய பலவீனத்திலே இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், அது நம்மை அகல பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும். விசுவாசத்தை விட்டு விலக்கிவிடும். விசுவாசத்தை அழிக்க போராடிவிடும். ஆனால் தேவனாய கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய பலவீனத்திலே நமக்கு பலனாய் இருக்கிறார். அருமையான வசனம் நம்முடைய பலவீனத்திலே நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகள் வேதம் முழுவதும் இருக்கிறது. 4300 வாக்குத்தத்தங்கள் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. அருமையானவர்களே, நம்மை தூக்கி விடுகிற தேவ பிரசன்னம், நம்மை தூக்கி விடுகிற ஜெபம், நம்மை தூக்கி விடுகிற வசனம், நம்மை தூக்கி விடுகிற அருமையான சபை, நம்மை தூக்கி விடுகிற தேவனுடைய ஊழியக்காரன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? இயேசுவோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் என்றால், என் மகன் விழுந்து விட்டான், praise the Lord, அவனை தூக்கி விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான அழுக்கு வஸ்திரம் உடுத்த மனிதன் யோசுவாவை நீங்கள் பார்க்கும்போது, அவன் அழுக்கு வஸ்திரம் உடுத்திருந்தான். அவன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் முற்றிலும் அழுக்காயிருந்தான். ஆனால் அவனுக்கு அந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம், அவனுக்கு சுத்தமான வஸ்திரம் அருமையான கொடுக்கப்படுகிறது. சில சமயங்களில் நீங்கள் விழுந்து போன நிலைமையில அருமையான இந்த 8வது மாதத்தின் முதல் தேதியில கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட திட்டமாய் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், மகனே மகளே, நான் உன்னை தூக்கி விடுகிற தேவன், உன்னை நான் தூக்கி விடுவேன், உன்னை நான் கழுவுவேன், உன்னை நான் பரிசுத்தப்படுத்துவேன், என் சமூகத்திலே உன்னை நிலைநிறுத்துவேன். அதற்காக நான் பிதாவின் அருமையான இயேசுவோடு கூட இணைந்து தேவ சமூகத்திலே உனக்காக நான் பெருமூச்சோடு கூட விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறேன். வாசிக்கலாம். சகரியா 3ஆம் அதிகாரம் 1 இருந்து. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினியன் என்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய், யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. நீங்கள் விழுந்தது உண்மைதான். உங்கள் பலவீனத்திலே நீங்கள் விழுந்தது உண்மைதான். அது உங்களை அருமையான, அது அப்படியே உங்களை கீழே கொண்டு போய்விடும். எப்படி மேலே தண்ணீரின் மேலே நீந்தி கொண்டிருக்கிற மனுஷன் அருமையான அந்த தண்ணீருக்குள்ளே அவன் போகும்போது என்ன உண்டாகும் என்றால், அவனுடைய ஜீவன் அவனை விட்டு எடுபட்டு விடும். அவன் ஜீவன் அவனை விட்டு எடுபட்டு விட்டு விட்டால் அவன் தண்ணீரிலே மிதக்கிறவனாய் அல்ல, நீந்துகிறவனாய் அல்ல, தண்ணீருக்குள்ளே போய்விடுவான். அநேக சமயங்களில் நம்முடைய குறைகள், நம்முடைய பலவீனங்கள், ஒரு மனுஷன் எங்கே படுத்திருக்கிறான் என்றால், அருமையான சாக வேண்டும் என்று படுத்திருக்கிறான். அருமையான பிரச்சனைகளை அவனால் எதிர்கொள்ள முடியவில்லை. ஒன்றுமில்லை, இவனுடைய தலையை எடுப்பேன் என்று ஒரு பெண் தான் சொல்லியிருக்கிறாள். அதை குறித்து அந்த வார்த்தை அவனை அருமையான துக்கத்திலே ஆழ்த்தி அவனை ஒரு குகைக்குள்ளே கொண்டு போய் படுக்க வைத்தது. அருமையான ஆண்டவர் சொன்னார், நினிவேக்கு நீ போய் பிரசங்கம் பண்ணுதான் சொன்னார். அருமையான இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவன்
பிரசங்கத்தை கொஞ்சம் அருமையான ஜனங்கள் தங்களை அடித்து கொண்டு விடாதபடி கொஞ்சம் அருமையான கொஞ்சம் பாலிஷா கூட பிரசங்கம் பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அருமையான கப்பலின் அடித்தட்டிலே போய் படுத்தான். மீனின் வயிற்றுக்குள்ளே போக அவன் ஆயத்தமாயிருந்தான். அவன் வாழ விரும்பவில்லை, சாகதான் விரும்பினான். ஆனால் கர்த்தர் அவனை சாக ஒப்பு கொடுக்கவில்லை. எதற்காய் சொல்லுகிறேன் என்றால், எந்த சூழ்நிலையிலே நீ விழுந்திருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே நீ பதுங்கி இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே நீ ஒளித்திருந்தாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவர் உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆவியானவர் பெருமூச்சோடு கூட உனக்காக தேவ சமூகத்திலே வேண்டுதல் பண்ணுகிறார். அதை ஒருபோது நீ மறந்து விடாதே. உன்னை எழுப்பி பிரகாசிக்க பண்ணதான் தேவன் விரும்புகிறார். அருமையான உன்னை நட்சத்திரங்களாய் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். நீ இழந்து போன கிருபைகளை கர்த்தர் மறுபடியும் தர விரும்புகிறார். நீ இழந்து போன ரட்சிப்பை தேவன் மறுபடியும் உனக்கு தர விரும்புகிறார். நீ இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு மறுபடியும் தர விரும்புகிறார். நீ இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் மறுபடியும் உனக்கு தர விரும்புகிறார். நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ அதையெல்லாம் கர்த்தர் திரும்பி தர தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏன் ஆண்டவர் அதை உனக்கு செய்கிறார் என்றால், உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர், உனக்காக வேண்டுதல் செய்கிறவர் பெருமூச்சோடு கூட பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை பரலோகம் ஒரு காலம் அருமையான தள்ளிவிட முடியாது. அந்த ஜெபத்தை ஒரு காலம் பரலோகத்திலிருந்து பதில் வராமல் இருக்க முடியாது. அந்த ஜெபத்திற்கு அருமையான 100% நிச்சயமாய் பதில் வரும். ஏனென்றால் செபிக்கிறவர் ஒரு மனிதன் அல்ல, செபிக்கிறது ஒரு குழு அல்ல, செபிக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை செப வீரனும் அல்ல. ஆபிரகாம் செபித்து பார்த்தால் சோதம் குமாரா பட்டணம் அருமையான செபித்து கடைசியாய் முடியாது என்ற இடத்துக்கு போய்விட்டான். ஆனால் ஆவியானவர் அப்படி அல்ல. அந்த இடத்திலே ஆவியானவன் என்று செபித்திருந்தால் கண்டிப்பாய் சோதம் குமாரா பட்டணம் தப்பி இருக்கும். அருமையான, ஏனென்றால் செபிக்கிறவர் ஆவியானவர், அருமையான விண்ணப்பம் பண்ணுகிறவர் ஆவியானவர். அருமையான, அவர் எப்பேற்பட்ட காரியங்களுக்காய் உனக்காக அவர் செபிக்கிறாரோ அந்த ஜெபத்தை அருமையான பரலோகம் ஒரு காலம் தள்ள முடியாது. ஏனென்றால் திருத்துவ தேவனாய் அவர் பூமியிலே கிரியை செய்கிறார். ஆவியானவர் என்ன நினைக்கிறாரோ அதை இயேசு கிறிஸ்து நினைக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறாரோ அதை பிதாவாகிய தேவனும் நினைக்கிறார். மூன்றும் திருத்துவ தெய்வமாய் திருத்துவமாய் அவர்கள் கிரியை செய்கிறார்கள். அவருடைய கிரியைகள் எல்லாம் பரிபூரணமானவைகள். அவருடைய விண்ணப்பம் எல்லாம் பரிபூரணமானவைகள். உனக்காக செபிக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் வரும். எழும்பி பிரகாசி. அருமையான, தொடர்ந்து உன் கிரியைகளை செய். தொடர்ந்து அருமையான போராட்டங்களையும் நெருக்கங்களையும் பாடுகளையும் கண்டு ஒரு காலம் பின்வாங்கி விடாது. இது உன் வாழ்க்கையின் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உன்னை உயர்த்தும்படியாய், தேவன் உன்னை கனப்படுத்தும்படியாய் அருமையான வந்த பாடுகளும் அருமையான நெருக்கங்களுமே தானே தவிர அது உன்னை அழிக்கும்படியாகவோ உன்னை இடிக்கும்படியாகவோ உன்னை நசுக்கும்படியாகவோ அதற்கு ஒரு காலம் வல்லமை இல்லை. ஏனென்றால் உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர் ஆவியானவர். உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர் ஆவியானவர். உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர் ஆவியானவர். Glory to God. அவர் மறக்க மாட்டார் உனக்காக செபிக்க. அவர் அருமையான தூங்கிவிட மாட்டார் உனக்காக செபிக்க. அவர் ஒரு காலம் களைத்து போக மாட்டார் உனக்காக செபிக்க. அவர் உன்னிலே அருமையான மிகுந்த அக்கறை உள்ளவர். ஏனென்றால் உனக்காக இயேசுவானவர் ரத்தம் சிந்தினது அவருக்கு தெரியும். உனக்காக அவர் பலியானது அவருக்கு தெரியும். உன்னை மீட்கும்படியாய் தன் ஜீவனை கொடுத்தது அவருக்கு தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில ஆவியானவர் உன்னுடைய பலவீனங்களுக்காக தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது அவருடைய விண்ணப்பத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மூன்றாவது ஜெபம் என்னவென்றால், தொடங்கினவர் நம்மை முடிப்பார். ஆமென். இன்னும் அதை கொஞ்சம் சொல்கிறேன். நம்முடைய பிரயாணத்தை ஜெயமாய் முடிக்க நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன். பூமியிலே வந்து இந்த மனைவியோ, இந்த பிள்ளைகளோ, இந்த பேர பிள்ளைகளோ, இந்த வீடோ, இந்த வசதியோ, இது எல்லாம் நம்முடைய பிரயாணத்திலே வந்தவைகள்.
ஆமென். ஹalleluya. இது நாம் பிறக்கும் போது வந்தவைகள் அல்ல. நம்முடைய பிரயாணத்தில் இந்த கல்வியா இருக்கட்டும், இந்த அதிகாரமா இருக்கட்டும், இந்த பணமா இருக்கட்டும், எல்லாம் நம்முடைய பிரயாணத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகள். அருமையான ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு குறைவில்லாத கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தனுடைய நடத்துவாராக. ஆனால் உங்கள் பிரயாணம் ஜெயமாய் முடிய வேண்டும். ஹalleluya. நீங்கள் பூமியில எதையும் சார்ந்து விடாதிருங்கள். உங்கள் பிரயாணம் ஜெயமாயிருக்கும். உங்கள் பிரயாணம் ஜெயமாயிருப்பதற்காக ஆவியானவர் எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார் என்றால், அருமையான சங்கீதங்களின் புத்தகத்தை நீங்கள் வாசித்தால், உன்னை காக்கும்படி கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த பாக்கியம் அந்த வயநாட்டில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா அந்த பேரழிவிலே அவர்கள் தப்பிக்கொண்டுவார். கண்டிப்பாய் இருந்தால் ஒரு 7-14 அந்த கேட்டேன். டிவி பார்க்க கூடாது, செய்தியை கேட்டேன். ஒரு 14 பேர் என்ன பண்ணாங்க, வீட்டை விட்டு கிளம்பி உயரமான இடத்துல போய் நின்றுக்கிட்டாங்களாம். அவங்க நினைச்சுட்டாங்க இங்க வராது, தண்ணி வராதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நேரமாக ஆக அருமையான தண்ணீர் வர ஆரம்பித்திருக்கு. அந்த இடத்துல இருந்து அவ்வளவு பேரையும் அடிச்சு போட்டு. யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன பசங்களை தண்ணியில போகும்போது அவங்க அலறிக்கொண்டே அவருடைய மரணம் இருந்திருக்கும். பயத்தோடு கூட மறித்திருப்பார்கள். யோசித்து, உலகமெங்கிலும் யுத்தங்களும், உலகமெங்கிலும் கொள்ளை வியாதிகளும், உலகமெங்கிலும் ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, ஒரு மகா பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? உன் கரத்தை இயேசு பிடித்திருக்கிறார். உன் கரத்தை பரிசுத்த ஆவியானவர் பிடித்திருக்கிறார். அருமையான கிறிஸ்துவின் சபையிலே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சரீரமாய் இருக்கிற சபையிலே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பிடித்திருக்கிறார். உங்கள் பிரயாணம் நிச்சயமாய் ஜெயமாய் முடியும். உங்கள் பிரயாணம் ஜெயமாய் முடியும். பூமிக்குரிய காரியமாய் கூட இருக்கட்டும், பூமிக்குரிய காரியமா எலியேசர் அவன் சொல்றான், ஜெபம் பண்றான், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவன் என்று சொல்லுகிறான். ஆதியாகமம் புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசித்தால், நேர்வழியாக என்னை நடத்தி வந்தார். ஆமென். ஹalleluya. சில சமயங்களிலே நீங்கள் நான் அங்கே போக வேண்டும் என்று நினைத்தேன், இந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தேன், இந்த படிப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தேன், இந்த சூழ்நிலை எனக்கு மாற வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எல்லாம் மாறாக நடந்தது என்று நீங்கள் யோசிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணி உட்காருங்க. ஆண்டவர் தெளிவாய் பேசுகிற ஒரு வார்த்தை, உன்னை நான் சரியாய் நடத்தி வருகிறேன், உன்னை நான் சரியாய் தான் நடத்தி வருகிறேன். ஓ ஹல்லேலூயா. உன்னை நான் சரியான இடத்துல வைத்திருக்கிறேன். உனக்கு சரியான துணையை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். உனக்கு சரியான பிள்ளைகளை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன் தொழில் சரியானது. அல்லேலூயா. இந்த வேலையை விட்டு நான் இன்னொரு வேலைக்கு போனா நன்றா இருக்கும். அரசாங்கத்திலே வேலைக்கு போனா நன்றா இருக்கும். அரசாங்க வேலைக்காய் காத்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வேலையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். இந்த வேலையிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க நான் போதுமான தேவனாய் இருக்கிறேன். இந்த வேலையில நான் உனக்கு நன்மை செய்ய என்னாலே முடியும். ஓ, நீ பணத்தையும் ஆசீர்வாதங்களையும் அருமையான பெற்றுக்கொள்ள உன் மனதையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பறக்க விடாதே. அருமையான எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, உன் சிறுமையெல்லாம் மாற்றப்படும். உன் நெருக்கங்கள் விசாலமாக்கப்படும். நீ தங்கியிருக்கிற வீடுகள் அருமையான விசாலமாக்கப்படும். நீ அருமையான உன் ஆசீர்வாதங்கள் விசாலமாக்கப்படும். உன் நன்மைகள் விசாலமாக்கப்படும். அருமையான உனக்கு உயர்வு உண்டாகும். உன் வாழ்க்கையின் மேன்மை உண்டாகும். உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஏனென்றால் உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர், உனக்காக வேண்டுதல் பண்ணுகிறவர், உன்னை நேராய் நடத்த வேண்டும் என்று செபிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சோடு கூட, பெரும் சத்தத்தோடு கூட, அருமையான மிகுந்த சத்தத்தோடு கூட தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறார்
என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இரவும் பகலும் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் தூங்குகிறதில்லை. நீ தூங்கும் போது அவர் உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். நீ அருமையான களைத்து போகிற நேரத்தில் அவர் களைத்து போகவில்லை. அவர் உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். நீ உன் சரீரத்திலே வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு படுத்திருக்கும் போது அவர் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு படுக்கிறவர் அல்ல. அருமையான அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அருமையான பரிசுத்த ஆவியானவர் பலன் உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் ஆட்சத்துவம் உடையவர். பரிசுத்த ஆவியானவர் அருமையான உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உனக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதே மகனே, நம்பிக்கை விட்டு விடாதே, விசுவாசத்தை விட்டு விடாதே, கிருபையை விட்டு விலகி விடாதே, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி விடாதே, தேவ சபையை விட்டு விலகி விடாதே. உன் இருதயம் உறுதியாயிருக்கட்டும், உன் விசுவாசம் உறுதியாக இருக்கட்டும், உன் நம்பிக்கை உறுதியாக இருக்கட்டும், உன் ஆராதனை உறுதியாக இருக்கட்டும், உன் ஜெபம் உறுதியாக இருக்கட்டும். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை தேசத்திலே செய்வார். உன்னை கொண்டு கிராமங்களிலே பெரிய காரியங்களை செய்வார். பட்டணங்களிலே பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு இருக்கிற வெறுமையை பார்க்காதே. இந்த வெறுமை எல்லாம் மாறும். இந்த தரித்திரம் மாறும். இந்த வெறுமை மாறும் மகளே. இந்த வெறுமை மாறும் மகனே. உன்னை சோர பண்ணுகிற வெறுமை, உன்னை தைரியத்தை அளிக்கிற பெரும் அருமையான வெறுமை எல்லாம் மாறும். செழிப்பு வனாந்தரத்தில் உண்டாகும். செழிப்பு உண்டாகும். பாஸ்டர்மா ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீங்கள் காணாத அற்புதங்களை காண்பீர்கள், நினைக்காத அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும், நினைக்காத அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். நிச்சயமாய் நிச்சயமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹோ ரபா காதா ரகா சந்த ரகா பானா. ஆமென், ஆமென், ஆமென். Glory, glory, glory. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த 1ஆம் தேதி அதிகாலை வேளை வாக்குத்தத்த செய்திக்கு கேட்கும்படியாய் வந்திருக்கிற உங்களோடு கூட விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென்.